கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலிருந்து த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்னக்கூடிய ஒரு புக் ஸ்டடி நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். தேவனுடைய மிகுந்த கிருபையினால இந்த 2025 நாள் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த ஒரு புக் ஸ்டடியை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா சகோதரர் அவருடைய ஜெபத்தில் சொன்ன வண்ணமாக 2000 வருஷமாக மறைக்கப்பட்ட ஒரு விசேஷமான புத்தகம் தான் இந்த ஒரு வெளிப்படுத்தல் விசேஷம். இதை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா தேவனுடைய பார்வையில நம்ம மிகவும் கிருபை பெற்றவர்கள் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது உணரலாம். அது மாத்திரம் இல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகமானது உண்மையிலே அந்த ஒரு வார்த்தைக்கான விஷயமே என்னன்னு பார்க்கும்போது இது வெளிப்படுத்தின விசேஷம்தான், ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகத்தான். ஸோ ஆகையால தேவன் நமக்கு கிருபையா என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு நமக்கு தேவன் சக்தி, பலன், கிருபை இன்னும் அதிகமாக தரணும் எனக்கூடிய ஒரு ஜெபத்தோட நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரெவலேஷன் புக் ஸ்டடிக்குள்ள நம்ம கடந்து போலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது முதலாவதாக சில ஓப்பனிங் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக இந்த நாள் அறிமுக வகுப்பாக, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக நம்ம என்ன பண்ணலாம்னா சில ஓப்பனிங் ஸ்கிரிப்சர்ஸ், சில வசன பகுதிகளை நம்ம என்ன பண்ணலாம்னா பொறுமையோட நம்ம நிதானமா தியானிக்கலாம். ஒரு 4 வசனம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்னா நிதானமா தியானிக்கலாம். முதலாவது வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Peter 5th chapter 6th verse. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புத்தகம் கண்டிப்பா மனுஷனுடைய பலத்தினாலையும் இல்ல ஞானத்தினாலையும் கண்டிப்பா இது நம்மளால எடுக்க முடியாது. முற்றிலும் தேவனுடைய கிருபை. அதுலயும் விசேஷமாக இது ஒரு தீர்க்க தரிசன பகுதியா இருக்கிறதுனால அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவு அது எப்போ நிறைவேறும் எனக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம உற்று பார்க்கறதுனால முதலாவதாக வேத மாணவர்களா, ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா நமக்கு என்ன தேவைன்னா மிக தாழ்மை தேவை, ஒரு ஹம்பிள்னஸ் தேவை. காரணம் என்னன்னா இது தேவனுடைய சொற்கள், தேவனுடைய சத்தியம். அவர் ஏற்ற நேரத்துல அந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறதற்கும் உயர்த்துறதற்கும் நம்ம என்ன பண்ணோம்னா மிக தாழ்மையாக இந்த ஒரு காரியங்களை பார்க்கறது ரொம்பவே அவசியம். 2வது வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஆமாங்க. Steady to show thyself approval unto the God. அதாவது இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது நாம் தேவன் முன்பாக உத்தமனாக நம்ம நிக்கணும். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த காரியங்களை நம்ம ஸ்டடி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும் என்னக்கூடிய ஒரு விஷயம் உங்க முன்னாடியே நம்ம வைக்கிறோம். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9th chapter 27th verse. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் கூட ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ஷன், கீழ்ப்படுத்துவது. கண்டிப்பா இந்த ஒரு எந்த ஒரு புக் ஸ்டடி இருந்தாலும் இது எனக்காக, ஒருவேளை கேட்கிற உங்களுக்காக இல்ல பேசுற எனக்காக, ரொம்ப பர்சனலா நம்ம இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாத போகாத படிக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சரீரங்களை நம்ம என்ன படுத்தணும்னு பார்க்கும்போது கீழ்படுத்தணும்.
ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எதுக்கு இந்த ஒரு ஆராய்ச்சி தேவை, அதோடைய மையமான நோக்கம் என்ன வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29. ரோமன்ஸ் 8th chapter 28 and 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாருங்க, குமாரனுடைய அந்த ஒரு சுரூபம் கர்த்தர் இயேசு போல நம்ம மாறுது தான் நோக்கமா இருக்கு. அவருடைய இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தர் இயேசுடைய சாயலை அடையறதுக்கு, அவருடைய குணலட்சணத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தான் கண்டிப்பா இந்த ஒரு வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆகையால இந்த ஒரு ஓப்பனிங் ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு ஒரு எச்சரிப்பாவும், அது மாத்திரம் இல்ல, நமக்கு இந்த ஒரு வகுப்பை தியானிக்கும் போது இந்த வசனங்கள் நம்ம கண் முன்னாடி எப்பவுமே இருக்கிறது ஒரு நல்ல காரியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய கிருபையினால இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த புத்தகத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். சரி, இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்த புத்தகம் பற்றியான சில தகவல், ரொம்ப சின்ன விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வண்ணமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த ரெவலேஷன் புக் வந்து நம்மளுடைய வேதாகமத்துல கடைசி புத்தகமா காணப்படுது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி புத்தகமா காணப்படுது அப்படின்னா வேதத்துல 66வது புத்தகம் எதுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பார்க்கும்போது 22 அதிகாரம் இருக்கு. 22 சாப்டர்ஸ், 22 அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த ரெவலேஷன். மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 404 வசனங்கள், 404 வர்சஸ், 404 வசனங்கள் இருக்கு. சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புத்தகத்தை எப்படி தேவன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது முற்றிலுமாக அடையாள பாஷையில இந்த புத்தகம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு தகவலை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்க போறோம்னா, இந்த புத்தகத்தை பத்தி ஒரு பொதுவான ஒரு வியூ, அதாவது ஜெனரல் வியூ, பொதுவான தகவல்கள். அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு கிறிஸ்துவன், பேரளவுல இருக்கிற கிறிஸ்துவன் இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாமினல் கிறிஸ்டியன் இந்த புக்கை எப்படி பார்க்கிறாரு, அதுதான் இன்னைக்கு நம்ம விசேஷமா நம்ம தியானிக்க போறோம். ஜெனரல் வியூ அபவுட் ரெவலேஷன், ஒரு பொதுவான கருத்து, வெளிப்படுத்தல ஒரு நாமினல் கிறிஸ்டியன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு. சரி, நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம எப்படி தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, ஒரு பொதுவான கிறிஸ்துவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, அவரு பைபிள் எடுக்கிறாரு, பைபிள் இருக்கக்கூடிய கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கிறாரு, வாசிக்கிறாரு. ஒவ்வொரு வசனமும் வாசிக்கும் போது அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இது முற்றிலும் வந்து ஒரு அடையாள பாஷையாக எழுதியிருக்குது. முதல் இது முதல் இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அதை அவர் வாசிக்கும் போது கண்டிப்பா அவருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்கள் என்ன ஆகுறது இல்லைன்னா புரியுது இல்லை, ரொம்ப கஷ்டமாவும் கடினமாக இருக்கு படிக்கும் போது. அதனால அவரு உற்சாகமா இதை வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் படிப்பாரு, ரெண்டாவது அதிகாரம் போகும்போது என்ன நடக்கும்னா, இது முற்றிலும் அடையாள பாஷையாக இருக்கிறதுனால ஆர்வம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பொதுவா இந்த வெளிப்படுத்தல் படிக்கும் போது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பைபிள்ல இருக்கிற மற்ற புத்தகம் மாதிரி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது சங்கீதம்,
இல்லைன்னா வந்து ப்ராப்ஸ், நீதிமொழிகள், இதெல்லாம் படிக்கும் போது எப்படி இருக்கும்னா ஒரு புத்திமதிகள் அதிகமா இருக்கும். ஒருவேளை சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 100, சங்கீதம் 23, இந்த மாதிரி இப்ப சங்கீதம் எல்லாம் வாசிக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். இல்லைன்னா சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். இல்ல நம்ம ஒருவேளை நம்ம என்ன வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கணும், இல்ல எப்படி அதாவது ரொம்ப ஒரு ஞானமா நடக்கணும், இந்த மாதிரி காரியத்தை நம்ம யோசிக்கும் போது நீதிமொழிகள் இருக்கு. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒருத்தர் இந்த புத்தகம் மாதிரி எடுத்து வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அதுல எந்த ஒரு ஆறுதலும் இல்ல. அப்படியே அதை வாசிக்கும் போது எந்த ஒரு ஆசீர்வாதமும் அதுல இருந்து என்ன பண்ணல, காணப்படுறது இல்ல சகோதர சகோதரிகளே. சோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் இந்த புத்தகத்தை பார்க்கும் போது அவருடைய மனசுல யோசிக்கிறாரு பாத்தீங்களா, இமேஜினேஷன். அதை பார்க்கிலும் இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் யோசிக்கிறது பார்க்கிலும் இந்த புத்தகம் அதிகமா இருக்கு. இல்லைன்னா எப்படி சொல்லணும்னா நம்மளுடைய கற்பனை தன்மையை பார்க்கிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்கள் வந்து மிக பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஒருவேளை அந்த காரியத்தை புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1-2. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 13ஆம் அதிகாரம் 1-2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகமும் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமும் இருந்தன. போதுங்க. சோ இந்த மாதிரி வசன பகுதியை பார்க்கும்போது பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1-2ல அந்த ஒரு பிக்சர்ல காமிக்கும் போது ஒரு ஸ்திரீ இருந்தாங்களா, அந்த ஸ்திரீ சூரியனே அவங்களுடைய வஸ்திரமா தரித்து கொண்டாங்களா, ஆனா அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சந்திரன் மேல நின்னாங்களா, அவங்க தலையில வந்து 12 நட்சத்திரம் இருந்துச்சா, ஆனா அவங்க ஒரு கர்ப்பவதியா இருந்தாங்க. பாருங்க, பொதுவா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சூரியனோட வெப்பம் எவ்வளவு அதிகமா இருக்கு. அந்த வெப்பமா இருக்கக்கூடிய அவ்வளவு அனலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சூரியன் கிட்ட ஒருத்தர் நெருங்கினாவே அவங்க பஸ்மம் ஆயிடுவாங்க. ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது சூரியனே தடுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். ஆனா எங்க நிக்கிறாங்கன்னா சந்திரன் மேல நிக்கிறாங்களாம். அவங்க தலை மேல வந்து நட்சத்திரங்கள் இருக்கான். ஒருவேளை வந்து யாராவது இந்த ஒரு விஷயத்த படிக்கும் போது என்ன நடக்கும்னா இது கற்பனையே செய்ய முடியாது. அப்ப அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்ப்பவதியா இருக்கிறாங்களாம். அப்படின்னா நம்மளுடைய இமேஜினேஷன், நம்ம யோசிக்கக்கூடிய திறனை பார்க்கிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அடையாளம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதுங்க ரொம்பவே வந்து கற்பனை செய்யறதுக்கு பார்க்கிலும் இது வந்து அதிகமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. பாருங்க, இப்போ 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு மிருகம் இருந்துச்சாம். பாருங்க, அந்த மிருகம் வந்து முகம் சிங்கம் மாதிரி இருந்துச்சாம். அதோடைய சரீரம் பார்க்கும்போது சிறுத்தை மாதிரி இருந்துச்சாம். அதோடைய கால்கள் பார்க்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு கரடி மாதிரி இருந்துச்சாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பொதுவாக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கற்பனை பார்க்க முடியாத அளவுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக பயங்கரமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு வேளை இந்த ஒரு விஷயத்த யாராவது வாசிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த புத்தகத்தை அவங்க என்ன ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது இதுக்குள்ள எந்த ஒரு ஆவிக்குரியமான ஆசீர்வாதம் இல்லை இந்த புத்தகத்துல. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதை படிக்க படிக்க கண்டிப்பா நம்மளுடைய நேரத்தை நம்ம என்ன பண்றோம், வீணடிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த படிக்கும் போது நம்மளுக்கு அது புரியணும். ஆனா இது வந்து ஒரு புரியாத மொழியில இருக்கிறதுனால
கண்டிப்பா நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு பேரளவனா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பொதுவான கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை பத்தி அவங்க கிட்ட அந்த கருத்துக்கள் கேட்டா அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் இது ரொம்ப கடினமா இருக்கு, எந்த ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனம் இல்ல, இது படிக்கும் போது எதுவுமே புரிஞ்சுக்க முடியல, நம்மளுடைய கற்பனை பார்க்கிலும் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், நம்ம நேரத்தை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தவறாக பயன்படுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஒரு கோணத்தை நம்ம பார்த்தோம், ஒரு பொதுவான கிறிஸ்தவர்கள். ஆனா அந்த பொதுவான கிறிஸ்தவர்கள் மத்தியில போதிக்கிறவர்கள், போதனை செய்யறவர்கள், அவங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புத்தகத்தை அவங்க எப்படி கையாளுறாங்கன்னா நேரடியா கையாளுறாங்க. ஒருவேளை அந்த ஒரு ஸ்திரீ சூரியனை அறிந்து கொள்றாங்கன்னா, ஆமா அந்த ஸ்திரீ வந்து அப்படியே சூரியனை அறிந்து கொள்வாங்க, அவங்க சந்திரன் மேல நிக்குவாங்க அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய அடையாள பாஷைய சொல்லர்த்தமா பிரசங்கத்துல என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்போ நிறைவேறும்னு பார்க்கும்போது கடைசி நாட்களை நிறைவேறும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல எழுதக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதக்கூடிய எல்லா வசனமும் எப்ப சம்பவிக்கும்னா கடைசி நாட்கள்ல, இன்னமும் ஃபியூச்சர்ல தான் சம்பவிக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப ஃபேமஸான விஷயம் பேர் சபைகள்ல ரொம்ப ஃபேமஸான வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது 666 பத்தி, 666 பத்தி, ஆன்டி கிரைஸ்ட் பத்தி அவங்க வெளிப்படுத்தல இருந்து காமிக்குவாங்க. அந்தி கிறிஸ்து ஆனவன் வருவான் பார், அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா முத்திரை போடுவான், 666 கைகளையும் நெற்றிலையும் 666 முத்திரை போடுவான் அப்படின்னு சொல்லர்த்தமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பிரசங்கம் செய்வாங்க. சரி, இன்னொரு வேளை இத வந்து யாராவது ஸ்டடி பண்ணும் இல்ல யாராவது இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது ஒரு மிகப்பெரிய திகிலோ பயமும் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் சபையில இத போதிக்கிறவங்க ஒரு பயம் கொடுக்குவாங்க. அந்த என்ன பயம் கொடுக்குவாங்கன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரெவலேஷன் 17th சாப்டர், 22nd சாப்டர் 17 and 18. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாய் எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். பாருங்க, அப்படின்னா இந்த ஒரு புஸ்தகத்துல இதுல இருக்கக்கூடிய காரியத்தை யாராவது கூட்டுனா இல்ல இந்த புஸ்தகத்துல இருக்கிற விஷயத்த யாராவது எடுத்துட்டா என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவங்களுடைய பேர் என்ன ஆயிடும், எடுத்து போடும், அவங்களுக்கு வந்து வாதை வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே பயம் கொடுக்குவாங்க சகோதர சகோதரிகளே. அப்படின்னா பொதுவா வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் ஸ்டடி அப்படின்னு பொதுவா சொல்லும் போது என்னதான் நடக்கும்னு பார்க்கும்போது இந்த புத்தகத்து மேல பயம் தான் அதிகமா உண்டாக்கும் தவிர இது எடுத்து தியானிக்கணும் இது எடுத்து வாசிக்கணும்னு யாருக்கும் தோணாது சகோதர சகோதரிகளே. சோ இது வந்து பேர் சபையில பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா காணப்படுது நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு நாமினல் கிறிஸ்டியன் பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி எந்த விதத்துல யோசிச்சாங்க நம்ம பார்த்துட்டோம். அங்க போதிக்கக்கூடிய பாஸ்டரா இருக்கட்டும் இல்ல பாதிரியாரா இருக்கட்டும், அவங்க ஜனங்களை இந்த புத்தகத்தை எப்படி கையாள கூடாது இல்லைன்னா இதை எப்படி புரிஞ்சுக்க கூடாதோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போதனை செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பயமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே,
பொதுவாகவே நம்ம பார்க்கும் போது பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகமும் யாருக்கு உரியது, இல்ல யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகமும் யாருக்காக மாத்திரமே பார்க்கும் போது புது சிருஷ்டிக்கு மாத்திரமே, தேவனிடத்துல அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் யாருக்குன்னு பார்க்கும்போது ஒரு புதிய சிருஷ்டிக்கு தான். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, பேர் சபையில இந்த புத்தகத்தை அவங்க எப்படிலாம் நினைச்சுன்னு இருக்காங்களோ அதுக்கு எதிர்மாறாதான் இந்த புத்தகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்டா நம்ம தியானிக்கலாம். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிக்கு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லும் போது, முதல் பாயிண்ட், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு. இதுதான் முதல் பாயிண்ட். டிவைன் பிளான்ல இருக்கக்கூடிய சகல விதமான அம்சங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. இந்த விசேஷமான புஸ்தகம் யாருக்கு மாத்திரமே பார்க்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளுக்கு. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம விசேஷமாக டிவைன் பிளான்ல சார்ட்ல காமிக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு மாத்திரம் பார்க்கும்போது இங்க டிவைன் பிளான்ல எம் பிளைன்ல இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு, எம் பிளைன்ல இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. அப்படின்னா வெளிப்படுத்துதல் விசேஷத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, சுவிசேஷ யுகம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இருக்கு. அதோ விசேஷமா யாருக்காக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திரமே இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்க்கும்போது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா எப்போ நம்மளுடைய வாழ்க்கைய தேவனுக்காக அர்ப்பணிச்சிட்டோமோ, நம்மளுடைய பிதா, பரமபிதா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய சகல விதமான பொக்கிஷங்களை அவர் என்ன பண்ணிட்டார்னா நமக்காக திறந்து வைக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டுட்டார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களும் எல்லா ரகசியமும் அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு மாத்திரம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கான்சிகரேட்டடுக்கு மாத்திரம். இந்த பெரிதான அழைப்புல யாருக்கெல்லாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த புதிய சிருஷ்டிக்கு நம்மளுடைய பரமபிதா அவருக்குள்ள இருக்கக்கூடிய சகல விதமான பிரஸ்தாபம், சகல விதமான பொக்கிஷத்தை அவர் திறந்துட்டார். ஆனா கண்டிஷன் என்னன்னு பார்க்கும்போது இது வெறும் கான்சிகரேட்டட் மாத்திரம். ரொம்ப விசேஷமா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அப்பா தன்னுடைய மகனுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்ல ஒருவேளை இந்த புத்தகத்தை நம்ம சரியா கையாளலன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, அந்த பயம்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ஆராய்ச்சியில இல்ல இந்த புக் ஸ்டடிக்குள்ள நம்ம கடந்து வரும்போது ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த 4 விஷயம் என்னன்னா, முதலாவதாக இந்த ஒரு ஸ்டடிக்கு யார் யாரெல்லாம் நீங்க வரீங்களோ முதல் சந்தோஷமா வாங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்க. ஏன்னா இது பரமபிதா, பிதாவாகிய தேவன் அவருடைய பொக்கிஷத்தை நம்ம தியானிக்க போறோம். ரெண்டாவது ஜெபத்தோட வாங்க, ஏன்னா அப்பா நம்ம கிட்ட பேச போறாரு. மூணாவது ரொம்ப ஈகர்னஸ், ஒரு உற்சாகம் இருக்கணும். ஏன்னா அப்பாவுடைய திட்டத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன அவருடைய திட்டத்துல அப்பா நமக்காக வச்சிருக்கிறார், எனக்கான பங்கு என்ன, அந்த ஒரு ஈகர்னஸ், அந்த ஒரு உற்சாகம், விருப்பம் இருக்கணும் நம்ம பார்க்கிறோம், ஆர்வம் இருக்கணும் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஃபுல் ஆஃப் அட்டென்ஷன். இந்த ஒரு வெளிப்படுத்தல் விசேஷத்தை நாம தியானிக்கும் போது நம்மளுடைய கவனங்கள் முற்றிலும் எதுல இருக்கணும்னு பார்க்கும் போது வசனத்துல இருக்கணும். ஒருவேளை இந்த ஒரு வெளிப்படுத்தலை நாம் தியானிக்கும் போது நம்மளுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா சகோதர சகோதரிகளே,
கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நம்ம பிளான் பண்ணிக்கிறது ஒரு கிளாஸ் 45 நிமிஷம் மேக்சிமம். அதுவும் தாண்டிச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறது தான் நம்மளோட பிளான். 45 நிமிஷம் மினிமம் டைம் நம்ம பிளான் பண்ணிக்கிறது. அதனால முழு கவனம் இந்த ஒரு ஸ்டடி மேல இருக்கணும்னு என்னோட அன்பான தாழ்மையான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளே. சோ எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஆவினால நம்மளை நிரப்பி அவருடைய திட்டத்தை, அவருடைய மகத்துவமான திட்டத்தை அவர் என்ன பண்றாருன்னா நமக்காக வெளிப்படுத்துவார் என்னக்கூடிய முழு விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு புக் ஸ்டடிக்கு நம்ம வரலாம், நம்ம தைரியமா நம்ம வரலாம் சகோதர சகோதரிகளே. சோ அதனால நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன பயம் கூட இருக்க வேண்டாம். இந்த புத்தகம் அந்த மாதிரி புத்தகம் கிடையாது. இது முற்றிலும் தேவன் புது சிருஷ்டிக்காக, அதோ விசேஷமாக கடைசி காலத்துல வாழுகிற 7ஆம் சபை காலத்துல வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த புத்தகத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்காக வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூட பயப்படாத நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சந்தோஷமா இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம் சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட். சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் முற்றிலுமாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அடையாள பாஷையில எழுதி இருக்கிறதுனால இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு, இந்த ஒரு ஸ்டடிக்கு 2 தலைப்பு வசனம், கீ வர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். ரொம்ப விசேஷமான 2 வசன பகுதிகள் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தை திறக்கிறதுக்கு திறவுகோலா இந்த 2 வசனம் அமையும் நம்ம பார்க்கிறோம். முதல் வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. பாருங்க, முதலாவது திறவுகோல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அடையாள பாஷை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பைபிளுக்கு இருக்கக்கூடிய டிக்ஷனரி எதுன்னு பார்க்கும்போது பைபிள் தான். பைபிளுக்கு இருக்கக்கூடிய ஒத்துமை பைபிள் தான். அப்படின்னா வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கணும். இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாளங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் எதுக்குள்ளதான் இருக்குது, பைபிளுக்குள்ளதான் இருக்கு. அதனால வேத வசனங்களை முதலாவது நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். இதுதான் முதல் கீ. 2வது விஷயம் நீதிமொழிகள் 25:2, Proverbs 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. பாருங்க, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாளமும் தேவன் அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா லாக் பண்ணிருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். இப்போ முதல் கீ நம்ம என்ன பார்த்தோம்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. 2வது கீ என்னன்னு பார்க்கும்போது காரியத்தை மறைச்சு வச்சுக்கிறது தேவன். அதே காரியத்தை யார் ஆராய்ச்சி செய்வாங்கன்னு பார்க்கும்போது காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற எல்லா வசனமும் மறைக்கப்பட்ட வசனத்தை யார் தான் தேடி ஆராய்ந்து பார்ப்பாங்கன்னு பார்க்கும்போது ராஜாக்கள். ராஜாக்கள் நம்ம தேவனோட ராஜ்யத்துல எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது ராஜாக்களும் ஆசாரியரா இருக்கிறதுனால அந்த ராஜாக்களா நம்ம மாறணும்னா தேவன் மறைச்ச காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, இந்த 2 திறவுகோல் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓபன் பண்ணி பார்க்க போறோம். சரி, இந்த மாதிரி 2 திறவுகோல், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மைனா என்ன இதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணோம், ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணோம். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தியானிக்க போறோம். சம் பேசிக், சம் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ், ரொம்ப அடிப்படையான சத்தியங்கள். அதோ நம்ம எங்க கூட்டம் எந்த இடத்துல நம்ம கொண்டு போறோம்னு பார்க்கும்போது நம்ம ஹவு டு ஸ்டடி பைபிள், வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி என்னக்கூடிய சத்தியத்தை நம்ம தியானிச்சோம். பாத்தீங்களா, முதலாக அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய மூத்த சகோதரர் சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வெளிப்படுத்தல் கூட
மத்த வேத புத்தகம் மாதிரி தான். அந்த மத்த வேத புத்தகத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம்னா, நம்ம ஹவு டு ஸ்டடி பைபிள்ல ஒரு 6 மெத்தடை பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு 6 மெத்தடு. அந்த 6 மெத்தடு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த 6 மெத்தடை வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணோம். அதே போல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது இந்த 6 மெத்தடும் முதலாவது என்னன்னு நம்ம கிளீனா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 6 மெத்தட் என்னன்னு பார்க்கும்போது வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படில, முதலாவது டாபிக்கல் ஸ்டடி. டாபிக்கல் ஸ்டடி ஒரு தலைப்பின் கீழ் தியானிக்கிறது. வெளிப்படுத்தல அது நம்ம பண்ணுவோமானா கண்டிப்பா பண்ணுவோம். ஒரு கதாபாத்திரம் இருக்கும், இல்ல ஒரு அடையாள பாஷை இருக்கும், அதை எடுத்துட்டு டாபிக் வைஸா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டடி பண்ணுவோம். முத்திரைகள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து முத்திரை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். 7 குத்து விளக்குகள், 7 குத்து விளக்கு பத்தி டாபிக்கல நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதனால டாபிக்கல் ஸ்டடி ஒரு தலைப்பின் கீழ் நம்ம வாசிப்போம். ரெண்டாவது சிம்பாலிசம் ஸ்டடி. கண்டிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அடையாள பாஷையில இருக்கிறதுனால அந்த அடையாளத்துக்கான அர்த்தங்கள் எங்க நம்ம பார்ப்போம்னா பைபிள்ல தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் அண்ட் ஆன்டி டைப் ஸ்டடி யூசிங் டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ். நிரல் பொருள் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. சில நிரல் அஹாப், ஜெசபேல் இவங்கெல்லாம் நிரல் பொருள். ஆர்மகதோன் எனக்கூடிய வார்த்தை பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு, புதிய ஏற்பாடு காலத்துல என்ன நடக்க போகுது, இதை நம்ம குறிச்சு தியானிக்க போறோம். கான்டெக்சுவல் ஸ்டடி. நாலாவது கான்டெக்சுவல் ஸ்டடினா அந்த வசனம் மேல கீழே நம்ம தியானிப்போம். எந்த சபை காலத்துக்கு பேசப்பட்டிருக்கு, அதுல இருந்து எந்த சபை காலத்துக்கு அது வந்திருக்கு, கான்டெக்ஸ்டா ஸ்டடி பண்ண போறோம். டைம் ஃப்ரேம் ஸ்டடி, குரோனாலஜி, ஓரளவுக்கு குரோனாலஜியை தியானிக்க போறோம். பேரபிள் ஸ்டடி. சகோதர சகோதரிகளே, தேவைப்பட்ட சில ஓமைகள் கூட நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டடி பண்ண போறோம். அப்படின்னா 6 மெத்தடு கண்டிப்பா நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆனா பொதுவா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 மெத்தட் அட்லீஸ்ட் 5 மெத்தட் அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒருத்தர் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வேதாகமத்தை முறையா கற்பது எப்படி எனக்கூடிய அந்த ஒரு சத்தியங்கள் கிளீனா தெரிஞ்சிருக்கும். ஒரு அருமையான பிக்சர் உங்க கண் முன்னாடி இருக்கு. நம்மளுடைய 7ஆம் தூதன் அவருடைய ஸ்டடி ரூம். எவ்வளவு புத்தகத்தை பார்த்தீங்களா, அவருடைய ஸ்டடி, அந்த டேபிள், அவருடைய கமிட்மெண்ட், வேத வசனங்களை அவர் எப்படி ஆராய்ச்சி செஞ்சாரு. இந்த காரியத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, காலத்தை உணர்ந்து கொண்டு ஒரு 7ஆம் தூதனை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய காரியத்தை சரியாக அவர் செஞ்சிருக்கிறார். ஸோ ஒரு நல்ல மோட்டிவேஷனா ரசலோடைய அந்த ஒரு பிக்சர் நமக்கு கிடைச்சிச்சு. ஒரு பைபிள் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுடைய 7ஆம் தூதன் ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல விசேஷத்துல பிரதர் ரசல் அவரை குறித்து நம்ம சில காரியத்தை பார்க்கணும். ரசல் மரிக்கும் போது, அதாவது மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாக அவருடைய கடைசி சர்மன், அவருடைய கடைசி சப்ஜெக்ட் மெசேஜ் கொடுத்துட்டு பிறகு மென்டா சர்ஜன் கேட்ட கேள்வி என்னன்னு பார்க்கும்போது ஒரு 3 கேள்வி அவர் கேட்கிறாரு. 7வது வால்யூம் எப்போ எழுதுவீங்கன்னு. அந்த 7வது வால்யூம்ல என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய முழு விளக்கம் தான் அந்த 7வது வால்யூம்ல இருந்துச்சு. ரசல் துவங்கினாரு, ஆனா முடிக்கல. ரசல் சொன்ன விஷயம் யாராவது செய்வாங்க. அதே போல இன்னும் 2 கேள்விகள் என்னன்னு பார்க்கும்போது, யோர்தான் நதியே, அந்த ஒரு யோர்தான் நதி அடிக்கிறதுனா என்ன, 2 ராஜாக்கள் வரும். அதே போல ஒரு பணம் பற்றியான ஊமை, மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த ஊமை. இந்த 3 கேள்வி தான் கேட்டாங்க. அந்த 3 கேள்வியில வெதர் சொன்ன விஷயம் தெரியாது. ஆனா 7வது வால்யூம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ குறித்தான சத்தியங்கள் இது யாரு எழுதுவாங்க அப்படின்னு கேட்கும் போது பிரதர் ரசல் சொன்ன பதில் என்னன்னா, யாராவது எழுதுவாங்க, எனக்கு பிறகு யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது எவ்வளவு உண்மைன்னு பார்க்கும்போது
ஏன் இந்த ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம்னா, அது யாராவது என்றது யாருன்னு பார்க்கும்போது, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தை தியானிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். பிரதர் ரசல் சொன்ன யாராவது யாருன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பிரதர் ரசல் கூட இருந்த அவருக்கு பிறகு இருந்த சில அருமையான சகோதரர்கள், நம்மளுடைய மூத்த சகோதரர்கள், அவர்களை குறித்து தான் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு பகுதியில நம்ம தியானிக்க போறோம். சோ சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம எப்படி தியானம் செய்ய போறோம், இது எப்படி ஸ்டடி பண்ண போறோம்னு பார்க்கும்போது காம்ப்ரமைஸே இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் ரசலோடைய கமெண்ட். பிரதர் ரசல் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு வசனத்துக்கும் அவர் கொடுத்த விளக்கம் தான் நம்மளுடைய மெயின் ரெஃபரன்ஸ். அதில் இருக்கக்கூடிய ரீப்ரின்ஸ் தான் மெயின் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பேண்டபிள் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் பிளஸ் அதில் இருக்கக்கூடிய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் தான் நம்மளுடைய முதல் ரெஃபரன்ஸ் இந்த வெளிப்படுத்தின விசேஷ ஸ்டடிக்கு. நெக்ஸ்ட் பிரதர் ரசல் சொன்ன மாதிரி யாராச்சும் எழுதுவாங்க சொன்ன பார்த்தீங்களா, அது யாராச்சும் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ ஸ்டடியே அவங்க தியானிச்சிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெவலேஷன் ஹவ் டு ஸ்டடி இட் அண்ட் have it make sense. ரெவலேஷன் ஹவ் டு ஸ்டடி இட் அண்ட் have it make sense. இந்த ஒரு புத்தகம் பாத்தீங்களா, இது ஒரு டிராகன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு புத்தகம். ஸோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த அறிமுக வகுப்பு அந்த ஒரு புக்ல இருந்து தான் எடுத்தது. ஸோ ஒரு ரெவலேஷன் பத்தி ஒரு மேலோட்டமான அறிவு ஒருத்தருக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். அடுத்தது நோட்ஸ் ஆன் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிரதர் ஆண்டன் ஃப்ரே. இவர் நம்மளுடைய பிரதர் ரசல் அவரு கூட இருந்த ஒரு அருமையான சகோதரர், அவருடைய காலத்துக்கு பிறகு இருந்த சகோதரர். இவரு வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா நிறைய சகோதர சகோதரிகள் நம்மளும் சேர்த்து தான் பிரதர் ஃப்ரே நோட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீஸ் ஆஃப் ரெவலேஷன், பிரதர் ஃப்ராங்க் ஷாலோ. இவரது கூட ஒரு அருமையான வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய அருமையான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய ஸ்பெஷலைசேஷன், இவர் எதுக்கு ரொம்ப விசேஷமா கவனம் செலுத்துவாருன்னு பார்க்கும்போது எண்ட் டைம் ப்ராஃபஸி, கடைசி கால தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் நீங்க உங்களுடைய குறிப்பில் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னா கிறிஸ்தவ மண்டலம், அந்த மிருகம் சுரூபம் எப்படி சேர போகுது, இத குறித்து ரொம்ப சிறப்பா தியானம் செஞ்ச சகோதரர் தான் பிரதர் ஃப்ராங்க் ஷாலோ. நெக்ஸ்ட் த ரெவலேஷன் நோட் புக் வால்யூம் 1 வால்யூம் 2. இது நம்மளுடைய மூத்த சகோதரர் பிரதர் டேவிட் டொரைன் அவங்க எழுதின ஒரு புத்தகம். கண்டிப்பா இந்த ஒரு வெளிப்படுத்தின புத்தகம் தான் ரொம்ப லேட்டஸ்டான ஒரு புக். 2023 எடிஷன் நமக்கு தேவன் கிருபையினால சகோதரர் மூலியமா கிடைச்சிருக்கு. நிறைய அருமையான பாயிண்ட்ஸ் டேவிட் டொரைன் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரதர் வில்லியம் ஜே ஹாலிஸ்டர் நோட்ஸ் ஆன் த புக் ஆஃப் ரெவலேஷன். இது கூட ஒரு அருமையான புத்தகம். இது தலைப்பு வாராக ஒரு தலைப்பா பிரதர் ஹாலிஸ்டர் டீல் பண்ணிருக்கிறாரு. நெக்ஸ்ட் த 7 சர்ச்சஸ் ஆஃப் ரெவலேஷன், பிரதர் சார்ல்ஸ் எஃப் ரெடிகர். இது ரொம்ப சிறப்பான புக்கு. இந்த சார்ல்ஸ் எஃப் ரெடிகர் அவருடைய புத்தகம் சபையோடைய வரலாறு, சர்ச் ஹிஸ்டரிய எந்த அளவுக்கு எளிமையாக நமக்கு சொல்லி கொடுக்கணுமோ, ஒருவேளை நம்ம கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் 7 சபை 7 தூதர்கள் யார், இது பத்தியான சத்தியங்கள் எப்படி நம்ம மூத்த சகோதரர் மூலியமாக நமக்கு வந்துச்சு. நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன் யார், அவங்களுடைய காலம் பகுதி என்னன்னு தெளிவா இந்த ஒரு சார்ல்ஸ் எஃப் ரெடிகர் என்னக்கூடிய சகோதரர் அவர் தெளிவா அவருடைய புத்தகத்தை எழுதிக்கிறார். ஒருவேளை நம்ம தியானிக்கிறோம் பார்க்கும்போது சகோதரர்களுடைய அந்த ஒரு வேலை தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்தது சம் தாட்ஸ் ஆன் ரெவலேஷன். இந்த புத்தகத்தோட சிறப்புத்தன்மை என்னன்னு பார்க்கும்போது ஒரு 7 சகோதரர்கள் அதுல ஒரு எக்லிஷாவே சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை கமெண்ட்ரியா அவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரதர்ஸோடைய தாட்
ஒவ்வொரு பிரதர்ஸோடைய சிந்தனை கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்னா அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 7 சகோதரரோட கருத்துக்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பொதுவான புரிதலுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு வரலாம். சோ சகோதர சகோதரிகளே, இது நம்ம காமிச்ச நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது இவங்க எல்லா ரசலோடைய நாட்கள்ல இருந்து சத்தியத்தை சுமந்து கொண்டு வந்த சகோதர சகோதரிகள். சத்தியம் ட்ரூத் அப்படின்னு வந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாத சகோதர சகோதரிகள். ரொம்ப விசேஷமாக இவங்களுடைய ரெஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம தியானிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது ஒரு தகவலா நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட், இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம எடுத்துக்கும் போது இது ரொம்ப தீர்க்க தரிசனமான ஒரு ஸ்டடியா இருக்கிறதுனால இதுல சில அபாயங்கள் இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:8 மற்றும் 9. யோவானாகிய நானும் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னுடன் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது வெளிப்படுத்தின விசேஷத்தோட கடைசி அதிகாரம், லாஸ்ட் சாப்டர், 22வது சாப்டர். இந்த இடத்துல யோவானுக்கு, அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் இயேசுவும் சரி அங்க இருந்த தூதர்களும் சில அட்வைஸ் கொடுக்குறாங்க, சில விஷயங்களை சொல்றாங்க, சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, சில புத்திமதிகளை சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்லும் போது யோவான் என்ன பண்றாருன்னா அந்த தூதனுடைய காலில் விழுறாரு. அப்படி தூதனுடைய காலில் விழும் போது அந்த தூதன் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, நீ ஏன் காலில் விழுற? நானும் உன்ன மாதிரி ஒரு உடன் ஊழியக்காரன் தான், அநேக சகோதரர் போல நானும் ஒரு சகோதரன் தான். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க எப்படி தியானிக்கிறீங்களோ அதே போலதான் நான் தியானிக்கிறேன். அதனால நீங்க என்னுடைய காலில் விழாதீங்க, வேத வசனம் என்ன சொல்தோ அது பிரகாரம் செய்யுங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க. அப்படின்னா இதுல என்ன ஒரு பாயிண்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கு சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான் வெளிப்படுத்தல எங்கெல்லாம் யோவான் வராரோ அது யாரை குறிக்குதுன்னா யோவான் வகுப்பாரை குறிக்குது. அந்த யோவான் வகுப்பார் யாருன்னு பார்க்கும்போது 7ஆம் சபையில வாழக்கூடிய கடைசி பாத அங்கங்கள் தான். அப்படின்னா அந்த யோவான் ஒரு தூதனுடைய காலில் விழுறார் அப்படின்னு சொல்லும் போது யார் அந்த தூதன்னா நம்மளோட ரசல், இந்த சபைக்கான தூதன். ஏன் இந்த நிகழ்வை நம்ம காமிக்கிறோம்னா பாருங்க, ரசல் 7ஆம் தூதன், அவருடைய எழுத்துக்கள் தான் நம்மளுடைய ஆதாரம், சத்தியம் எல்லாமே பிரதர் ரசல் மூலியமா தான் வந்துச்சு. ஆனாலும் பிரதர் ரசல் பூமியில ஒரு மனுஷனா பாத்திரமா வாழும் போது அவரே சில தவறுகள் என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. தவற நினைச்சுக்க வேண்டாம். இது எதுல நம்ம பார்க்கிறோம்னா சபை நிறைவாயிடும் 1914ல. அதுக்கப்புறம் அவருடைய எதிர்பார்ப்புகள்ல சில டிவியேஷன் ஆயிடுச்சு. தவறுகள் சொல்றதோட அந்த ஒரு காலம் அது இல்லாத இருந்தது. இதெல்லாம் எது குறிக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ரசல் சொன்ன மாதிரி அப்பவே சபை முடிஞ்சிருந்ததுன்னா கர்த்தர் இயேசுவை பார்க்கிலும் யாரு ஒரு பெரிய ஸ்தானத்துல நம்ம பார்த்திருப்போம், ரசலை பார்த்திருப்போம். அதனால தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு எச்சரிப்பான பாயிண்ட் என்னன்னா, பிரதர் ரசலே இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்குன்னு பார்க்கும்போது வேத வசனத்துக்கு தான். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீ கவனிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும்.
தூதர்கள் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ரசலா இருக்கட்டும், இப்போ நம்ம காமிச்ச மூத்த சகோதரர்களா இருக்கட்டும், அவங்களுடைய எழுத்துக்களை நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய எச்சரிப்பு என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை சில விஷயம் நிறைவேறும், சில விஷயம் தாமதம் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது, காலத்துக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்கு முந்தி ஓடக்கூடாது. அங்கதான் யோவான் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, ரசல் சொன்ன எல்லா காரியமும், எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் சொல்லும் போது சில ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரதர் ரசலே ஐடலா பண்ணிட்டாங்க, ஒரு விக்கிரமா பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துற சொல்லுவாங்க, நீ ஏன் என் காலில் விழுற, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான். இந்த யுகத்துல, இந்த கடைசி காலத்துல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். வேத வசனத்தை பார்க்கிலும் இந்த சகோதரர் சொல்லிட்டாரு, வேத வசனத்தை பார்க்கிலும் அந்த சகோதரர் சொல்லிட்டாரு. அந்த ஒரு தவறை நம்ம என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஒருவேளை அந்த சகோதரர் சொன்ன விஷயம் வேத வசனத்துக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒத்து போதா, கண்டிப்பா அந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, அந்த வசனம் நம்மளுக்கு புரியலன்னா அதை மூடி வச்சிடலாம். ஏற்ற நேரத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா திறப்பார். அதுதான் நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் தான் முதன்மை. அவரு தான் அந்த ஏற்ற நேரத்துல சில தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது. சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது, நம்ம யாரும் எங்க தீர்க்க தரிசிகள் கிடையாது, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் ஆகும், இப்படித்தான் வந்து தேவன் நடத்துவார் அப்படி நம்ம யாருமே குறி சொல்ற மாதிரி இருக்காது. மாறாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபசி, ஒரு தீர்க்க தரிசனுடைய மாணவனாக, வேத மாணவனாக, வசனம் எப்படி சொல்லுது, தேவனே இந்த விஷயத்துக்காக நம்ம பொறுமையா நாங்க என்ன பண்றோம், வெயிட் பண்றோம், காத்து இருக்கிறோம் என்னக்கூடிய மனநிலையோட நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு கேள்வி, ஒரு சகோதரன் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அந்த கேள்வி தான் இந்த பாடத்தோட கன்க்ளூஷன். இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டடியாச்சு. ஏன்னா ஒரு சபையில நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்டடி புரியுமா? ஏன்னா முற்றிலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அடையாள பாஷையா இருக்கு, இதுக்கு கொஞ்சம் அதிகமான யோசனை தேவை, அதிகமான வேத ஆராய்ச்சி தேவை, அப்போதான் இந்த ஒரு விஷயம் புரியும் அப்படின்னு அந்த விதர் கேட்டாங்க. ஒரு நியாயமான கேள்விதான். அந்த நியாயமான கேள்வி தான் இந்த பாடத்தோடைய கன்க்ளூஷன். அதுக்கு அந்த சகோதரர் கொடுத்த வசனம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான் 21 அதிகாரம் 15-17. யோவான் 21 அதிகாரம் 15-17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். போதும். சோ அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆட்டுக்குட்டிய, ஃபீட் மை லேம்ப்ஸ், ஆட்டுக்குட்டிய மேய்ப்பாயாக, மேய்ப்பாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயா அப்படின்னு சீமோன் பேதுருவை பார்த்து கர்த்தர் இயேசு கேட்கிறாரு. மூணாவது வாட்டி என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துக்கான விளக்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சபையில நம்ம எடுத்துக்கணும்னா, ஆட்டுக்குட்டி போல புதிதாய் வந்தவங்களும் இருக்கிறாங்க, ஆடுகளை போல சில பேர் முதிர்ச்சியாவும் இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, வைராகியமா, ரொம்ப மெச்சூரா, முதிர்ந்த மூத்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த 3 வகுப்பாருக்கும் இந்த ஒரு ஸ்டடி போகும்போது, காமனா போகும்போது, இதை எப்படி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்கன்னு கேட்கிற கேள்விக்கான பதில் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கு.
அது எப்படி இருக்குன்னா வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஏன் காலம் சமீபமா இருக்கு அப்படின்னு வசனம் இருக்கும் போது சில பேர்னால இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கத்தான் முடியும். சில பேர்னால இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்கத்தான் முடியும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை சில பேர் என்ன பண்ண முடியும்? கை கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு காலகட்டத்துல நடக்கக்கூடிய காரியம். ஒருவேளை ஆட்டுக்குட்டி போல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை முதிர்ந்த நிலையில காணப்படுற சகோதரர்கள் இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை கேளுங்க. தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. வைராகியமா கர்த்தர் இயேசுவோடைய சாயலை தரிச்சு கொண்டு ரொம்ப வைராகியம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நடங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஏன் சொல்றோம்னு பார்க்கும்போது, சபையில வெவ்வேறு வகுப்பா இருந்தாலும் வெவ்வேறு வகுப்பாருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எழுதியிருக்கு. சோ நம்மளுடைய முயற்சி என்ன இருக்குன்னா, ஒருவேளை ஆட்டுக்குட்டி போல ஒருத்தர் இருந்தா அவங்கள ஃபீட் பண்ணி அவங்கள போசிச்சு ஒரு ஆடா மாத்துறது தான் இந்த புத்தகத்தோடைய வேலை. அதே போல ஆடா, அதாவது ரொம்ப முதிர்ந்த நிலையில இருக்கிறவங்க இன்னும் முதிர்ச்சி நிலைக்கு கடந்து போவாங்க. ஒருவேளை ரொம்ப முதிர்ச்சி நிலையில இருப்பாங்க, கர்த்தர் இயேசுவோடைய அந்த சாயலை முழுமையா மாறி அவங்களோட ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம். ஏன் நம்ம அந்த அளவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை இவ்வளோ அதிகமா நம்ம மிகைப்படுத்தி பார்க்கணும்? அடுத்த வாரம் நம்ம இந்த ஒரு காரியங்களை இன்னும் அதிகமா தியானிக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன வாக்கியம் தான் ரசலுடைய எழுத்துக்கள் வந்து, ட்ரூத் இஸ் ஒன்லி மீட் அப்படின்னா, சத்தியம் ஒரு ஆகாரம், இன் சீசன், ஒரு ஏற்ற நேரத்துல ஒரு ஆகாரம். அந்த ஆகாரத்தை ஒருத்தர் எப்ப பெற்றுக்கொள்வாங்கன்னா, when we are prepared to receive it. அந்த ஆகாரத்தை ஒருத்தர் எனக்கு தேவை, இந்த ஏற்றகால சத்தியம் எனக்கு தேவை, இதை நான் உட்கொள்றேன், இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு யாருன்னா இதை விரும்பும் போது கண்டிப்பா அவங்களுக்கு தான் இந்த சத்தியம் என்ன ஆகும், போய் சேரும் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆகையால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்கள் என்னன்னா, ஒரு பொதுவான கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை எப்படி தவறா புரிஞ்சிருக்கிறாங்க, அதே போல இந்த புத்தகம் முழுவதுமா புதிய சிருஷ்டிக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு புத்தகமா இருக்கிறதுனால நம்ம மிகுந்த தைரியத்தோட, சந்தோஷத்தோட, ஜெபத்தோட, ஆர்வத்தோட நம்ம இந்த புத்தகத்தை நம்ம தியானிக்கலாம். அடுத்த வாரம் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுடைய 2வது பாகத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அதற்கும் பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல இந்த ஒரு ஸ்டடிக்காக நீங்க ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த ஒரு இந்த புத்தக ஸ்டடியில நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.